கணவர் காணா போயிட்டார், மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு, என் தொழில் என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு குழந்தையே என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எதையுமே அனுபவிக்க முடியல. இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனால் வாழ்க்கையில் ஒரு முறை விஸ்வாமுத்திர விஜயாவதி கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீடு போகிறதுக்குள்ளே இழந்ததெல்லாம் திரும்பி வந்த திருப்தியும் நிஜமும் நடக்கும். நீங்கள் கோயிலில் போய் விஸ்வாமுத்திர கோயிலில் போய் இந்த மாந்தி தோஷத்துக்கு விளக்கு போடுறதா இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வரிகளை சொல்கிறேன். இது முன்னோர்களுடைய கர்ம வினைக்கு உண்டான ஒரு விதி. இப்படித்தான் ஆதி காலத்துலேருந்து மாந்தியை கண்டுபிடிச்சாங்க. இது நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஜாதகம் கணித்த எல்லா நோட்லேயுமே மாந்தி தோஷத்தை பற்றி எழுதியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் விஞ்ஞானங்கள் வளரலை, யூடியூப் வரல, அதனால் எல்லாத்துக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கி உலகம் பூரா ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதே யூடியூப் தான். அதனால் அதில் மாந்தி பற்றி நான் ஆதி காலத்தில் எழுதின ஜாதகங்கள் எல்லாம் மாந்தியோட தான் எழுதியிருப்பேன். அன்னைக்கும் மாந்தி தோஷத்துக்கு ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணால் அந்த கர்மா போகுங்கிற விதியை நிறையா மக்களுக்கு சொல்லியிருக்கேன். OS பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அபிநயா. இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வணக்கம் ஐயா. ஆமா, வணக்கம்மா ஐயா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சேனல்லயே ரொம்ப பிரபலமா போனது மாந்தி தோஷம். சோ பரிகாரம் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்க பேர் தான் ஃபர்ஸ்ட் வருது. சோ அந்த அளவுக்கு நீங்க பரிகாரத்துல ரொம்ப பிரபலமா இருக்கீங்க. அதுல நீங்க ஒரு வீடியோல எங்க சேனல்ல சொல்லியிருந்தது மாந்தி தோஷம் பத்தி. சோ அது ரொம்ப வைரலா போன ஒரு வீடியோ. அதுல நிறைய விஷயங்கள் டவுட்ஸாவும் கேட்டிருந்தாங்க. அதையும் நான் இந்த இன்டர்வியூல கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி மாந்தி தோஷம் பத்தி எனக்கு ஒரு தெளிவான விளக்கம் கொடுங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கி அம்மா அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி கேட்டிருக்காங்க. இன்றைக்கி இந்த மாந்தி தோஷம் இன்றைக்கி உலகம் பூரா இன்றைக்கி ரொம்ப பிரபலியமாக போயிட்டுருக்கு. இதுக்கு நான் ஆதிகால பரிகாரம்னு சொல்லி இந்த மாந்தி பற்றி ஒரு 5.5 கிலோவில் ஒரு புத்தகம் எழுதினேன். இந்த மாந்தினால் ஒரு மனிதனுக்கு என்ன நன்மை என்ன தீமைங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவில் என்ன ஒரு நீங்கள் செய்ய வேண்டிய புண்ணியன்னா, எவ்வளவு வேலை இருந்தாலும் நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் ஜாதகம் பார்க்குறோம். ஒரு பொறுமையோடு இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகத்தில் இந்த மாந்திங்கிற ஒரு விஷயம் முதல் யார், அவர் எங்கேருந்து பிறந்தார், அவருடைய உறவு யார் அப்படின்னு பார்த்தா சூரியனுடைய மகன் சனி பகவான். சனி பகவானுடைய மகன்தான் மாந்தி. அப்போ சூரியனுக்கு பேரனாக வர்றார், சனி பகவானுக்கு மகனாக வர்றார். அப்போ இந்த மாந்தி தோஷம் உங்கள் வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு ஜாதகத்தில் ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த மாந்தி என்பது ஒரு இறப்பு சம்மந்தப்பட்ட ஒரு கிரகம். அழுகி போகக்கூடிய பொருள் கிரகத்திலேயே வச்சு ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா கூட அந்த புண்ணை பெருசாக்கி அது ரொம்ப அழுகி போய் டெத்து கண்டிஷனுக்கு கொண்டு போய் விடக்கூடியது ஒரே கிரகம். 9 நவகிரகத்தில் எந்த கிரகம் கிடையாது. சனி என்பது கர்மா, அதுக்கு பிறந்தவர் தான் மாந்தி. இந்த மாந்திக்கு முன்னோர்கள் அந்த காலத்தில் பேர் வச்சுருக்காங்க. என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா, குளிகன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குளிகன் அப்படிங்கிறதும் ஒன்று தான், மாந்தினாலும் ஒன்று தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, குளுகன்னா மாத்திரைக்கு பேர், 2 குளுகை வாங்கிட்டு வா தலைவலிக்குதும்பாங்க. அப்போ மாத்திரை மாதிரியே இருக்குமா. ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு புராணத்தில் அழுக்க உருட்டி அது கொண்டு போய் கட்டத்தில் வைக்கும்போது குளுகன் நின்ன வீடு குட்டிச்சவருன்னு அந்த காலத்தில் ஒரு கதையில் வந்தது தான் குளிகன். அதனால் ஃபஸ்ட்டு குளிகன் வந்துச்சு, அப்புறம் மாந்தின்னு வந்தது. இந்த ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா எந்த ஒரு சந்தேகம் வரக்கூடாது. இந்த மாந்தி தோஷத்தினால மக்களுக்கு என்ன ஒரு நன்மை தீர்மைன்னு கேட்டால், யாருடைய ஜாதகத்தில் எல்லாம் லக்னத்தில் மாந்தி இருக்கோ அந்த குடும்பத்தில் பிரேத தோஷம் அந்த குடும்ப வம்சாவளியில் இருக்கும். இந்த மாந்தி தோஷம் யார் அப்படின்னு கேட்டால், இந்த பிரேத தோஷம் எப்படி வரும்னு கேட்டால், யாராவது ஒருத்தர் மனநல பாதிக்கப்பட்டு காணாமல் போய் சுயபுத்தி இழந்து எங்கேயாவது ஒரு பக்கம் போய் இறந்துருந்தாருன்னா அந்த ஆன்மா இறந்து கிடக்கும். அந்த இறந்ததை எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே வரலையேன்னு அந்த ஆன்மா ரொம்ப ஏங்கிட்டு இருக்கும்.
அந்த உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சித்தப்பா வரல, பெரியப்பா வரல, இன்றைக்கி நான் அனாதையாக கிடக்கிறேனே நினச்சி ரொம்ப வேதனைப்பட்டு இந்த ஆன்மா என்ன பண்ணுன்னா, எந்த வீட்டில் சந்தோஷம் மகிழ்ச்சியாக நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்தீங்களோ அந்த வீட்டில் ஒரு குழந்தை மாந்தி தோஷத்தோடு பிறந்துட்டா, அந்த இறந்த ஆன்மா நம்ம குடும்பத்துக்குள்ளே அந்த மாந்தி தோஷம் வரும்போதே அந்த ஆன்மாவுடைய சாபந்தான் நம்ம வீட்டுக்குள்ளே நெகட்டிவாக சுற்றுறதுக்கு காரணம். அப்போது இந்த மாந்தி யார்? அப்போ குழுக நின்று வீடு குடித்தவர். முதல்ல அந்த ஜாதகத்தில் நீங்கள் செக் பண்ணணும். மாந்தி என்பது இறப்பு சம்மந்தப்பட்டது, அது டெத்து, அது நெகட்டிவ் கர்மா. அப்போ அது ஒரு அழுகி போகக்கூடிய பொருள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு கிரகம் நம்ம லக்கணத்தில் உட்கார்ந்துருச்சுன்னா, பிறக்கும் போதே லக்கணத்தில் யாருக்கெல்லாம் இருக்குதோ முதல்ல அவங்களுடைய முகத்தை பாருங்கள். ஏன்னா ஜாதகத்தில் லக்கணம் தான் நம்மளுடைய முகம். இந்த முகம் இருளண்டி போய் ஒரு கருவழிஞ்சு அப்படியே நம்மளுடைய முகத்துடைய தேஜஸ் எல்லாம் உள்வாங்கி அந்த ஒரு கருப்பாக அந்த தன்மையோடு அந்த மங்கு விழுந்து அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு உருவமாக அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட சாடையில் அந்த முகம் இருக்குது. அது யாருக்குமே தெரியாது. லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்களுடைய முகத்தை நீங்கள் பாருங்கள். இதுதான் அதனுடைய உண்மையான விஷயம். அப்போ இந்த மாந்திக்கு அந்த பிரேத தோஷம் இருக்கிறதுனால தானே அந்த பொண்ணுடைய முகமாக இருந்தாலும் சரி, ஆணுடைய முகமாக இருந்தாலும் அது அந்தளவுக்கு அது நம்மளுடைய தேகத்தை கெடுக்குது. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, ஒரு கர்மா உடம்புக்குள்ளே உள்வாங்குது என்று பொருள். நம்ம யாரோ ஒருத்தருடைய மூதாதிகளுடைய கர்ம வினை, அப்பாவுடைய சொத்து பிள்ளைக்குத்தான்னா அப்பாவுடைய பாவும் பிள்ளைக்குத்தான். தாத்தாவுடைய சொத்து பேரனுக்கு சொந்தம்னா தாத்தாவுடைய பாவும் பேரனுக்கு தான். அப்போ தாத்தாங்கிற ஒரு முன்னோர்கள் ஆதி காலத்தில் அனாதையை இறந்துருந்தாங்கன்னா அந்த பாடி எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லைன்னா அதை யாராவது ஒருத்தர் எடுத்து அதை அடக்கம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த புண்ணியம் யார் எடுத்து அடக்கம் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் போகும். ஆனால் நம்ம வம்சத்தில் இருக்கக்கூடிய ஆன்மா யாரோ எடுத்து அடக்கம் பண்ணால் நமக்கு அந்த ஆன்மாவுடைய சாபம் லக்கணத்தில் மாந்தி தோஷமாக மாறிடும். அதை யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க எடுத்து அடக்கம் பண்ணி அந்த ஆன்மாவை கண்டிப்பாக செஞ்சுருப்பாங்க. ஆனால் இவங்க அதுக்கு பரிகாரமாக பிராச்சித்தமாக ஒரு கோடி துணி போடாமல், ஒரு கொல்லி வைக்காமல், ஒரு பொட்டு சந்தனம் வைக்காமல், ஒரு மாலை போடாமல், நம்ம முன்னோர்கள் வழியில் அந்த ஆன்மாவுக்கு எதுவுமே செய்யாமல் நம்மளுடைய அசால்ட்டுத்தனத்தினாலையும் நம்மளுடைய நிதான குறைபாடுனாலையும் நம்மளுக்கு யாரும் சொல்லலைங்க, அதை எடுத்து நான் அடக்கம் பண்ணவே இல்லை, எனக்கு அப்படி ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியாதுன்னு நினச்சி நீங்கள் அதை விட்டதுனால அது வம்சாவளி பூரா தொடர்ந்து ஒவ்வொரு வம்சத்துலேயும் அந்த லக்கணத்தில் மாந்தி பிரேத தோஷம் நம்மளோட தொடர்ந்து அந்த கர்மா வரும். அப்படி வரும்போது தான் அந்த கர்மாவுடைய அந்த செயல் அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கல்யாணம் ஆகும்னு நினைப்பீங்க. நம்ம ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் பார்த்துருப்போம், ராகு கேது தோஷம் பார்த்துருப்போம். நம்ம முன்னோர்களுடைய என்னென்னமோ கர்ம வினையெல்லாம் தீர்க்கறக்காக நிறைய சர்ப்பதோஷம், ராகு தோஷம், கலசர தோஷம் எல்லா பூஜையும் பண்ணியிருக்கிறேங்க. இன்னமும் வீட்டில் இவர் கல்யாணம் ஆக மாட்டேது, பொண்ணு கல்யாணம் ஆக மாட்டேது, பையனுக்கு கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு உங்களுக்குள்ளேயே ஒரு வட்டத்தை போட்டுட்டு எப்போ தான் எனக்கு கல்யாணம் ஆகி ஒரு நிம்மதியாக அவங்கள வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன்னு உங்களுக்குள்ள ஒரு வேதனை இருக்குது. அப்படி வேதனை இருக்கும் காலகட்டங்களில் நாம் எல்லா பூஜையும் பண்ணிங்கூட நம்மளுக்கு கல்யாணமே நடக்கலை, தொழிலே நம்மளுக்கு எதுவும் முடியல, இது வரைக்கும் நான் நல்லா தான் பிறந்தேன், நான் எந்த பாவமே செய்யலை, நான் எந்த கர்மாவையும் நான் வாங்கவே இல்லை, எனக்கு ஏன் இப்படி ஒரு சோதனைன்னு உங்களுக்குள்ள ஒரு உள் மனசில் ஒன்று இருக்குது. ஆனால் இந்த மாந்திங்கிற பிரேத தோஷம் என்ன பொருள்னா, நீங்கள் வாழ்கிற வீட்டுக்குள்ளே பிரேத தோஷம் லக்கணத்தில் இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பணத்தை கொண்டு நீங்கள் வீட்டில் போட்டு சாமி கும்பிட்டுட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சாமியோட கோவிலுடைய தீர்த்தத்தை கொண்டு நீங்கள் வீடு சுற்றி எரிச்சா அந்த தெரிச்சு போடும்போது புண்ணியம் எப்படி நம்மளுக்கு கிடைக்கும்? முதல் நம்ம வீட்டில் இருக்கிற சவத்தை வெளியெடுத்து ஏற்றுற மாதிரி முதல் இந்த கர்ம தோஷத்தை நீங்கள் வெளியெடுக்கணும். அதுக்கு முதல் கோயில் தீர்த்தம் அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அந்த வீடு புனிதமாகும். அப்போ அதுக்கு முதல் கர்மாவே என்ன அப்படின்னா, யாரோ இறந்தவருடைய கர்மம் அந்த வீட்டுக்குள்ளே வாழும்போது அதுவும் பிரேத தோஷத்தோடு தான் இந்த வீட்டில் இருக்கிறோம். அப்புறம் எப்படி நம்மளுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும்? அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, இதுக்கு சரியான பரிகாரமே ஒரு அரசு அங்கீகாரத்தோட, அரசு மரியாதையோட, காவல்துறையுடைய அனுமதியோட யாராவது ஒருத்தர் தெரியாமல் காணாமல் போய் எங்கேயாவது இறந்து ஒரு ஜிஹெச் ஆஸ்பத்திரியிலையோ ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் இப்படி இறந்து கடந்து அதை அடக்கம் பண்ணுறதுக்கும் கூட ஒருத்தருமே இல்லையேன்னு அந்த ஆன்மை ஏங்கிறத ஏதாவது எடுத்து அரசாங்க முறைப்படி அடக்கம் செய்ய போனாங்கன்னா
நீங்கள் கூட போய் அந்த ஈமகாரிய செலவை நான் ஏற்று பண்ணுறேனுங்கன்னு சொல்லி அவங்க அரசு அலுவலகத்தில் அரசு மரியாதையோடு காவல்துறையோடு போய் முறையாக அது அனாதிபாடி தானான்னு தெரிஞ்சு அதுக்குண்டான பேப்பர் கரெக்ஷன் எல்லாம் பார்த்து நீங்கள் போய் ஒரு பிரேதத்துக்கு போய் அடக்கம் பண்ணி அதுக்கு ஒரு பொட்டு பூ வச்சு அதுக்கு உண்டான சேவையெல்லாம் அவங்க செய்வாங்க. அது எல்லாத்தையும் எடுத்து செய்கிறக்கெல்லாம் நீங்கள் பைசா கொடுத்து அந்த கோடி துணி ஒரு மாலை இதெல்லாம் நீங்கள் போடலினாலும் கூட யார் அதை எடுத்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு அது காசாக கொடுத்து மனசார ஒரு பிரேதம் எடுத்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஈமகாரி செலவு இருந்து செய்யுங்க. உங்களால் அது முடியலை அப்படின்னா அந்த ஈமகாரியத்துக்கு உண்டான பைசாவை கொடுத்து மனசார அது மூலிமா அந்த ஒரு கர்மாவை அது நிவர்த்தி பண்ணணும். இப்படி செஞ்சு அதுக்கு ஒரு 7 நாளோ 16 நாள் கிளம்பிச்சு நீங்கள் எடுத்து அந்த ஈமகாரியத்துக்கு ஒரு உதவி செஞ்சதுனால அந்த ஆன்மா நம்ம வீட்டுடைய முன்னோர்களாக நீங்கள் நினச்சி அந்த ஒரு ஆதரவற்ற பிரேதத்துக்கு அடக்கம் செஞ்சு ஒரு 7 நாளுக்கு அப்புறம் ஒரு 14 நாளுக்கு அப்புறம் 16ன்னு ஒன்று வரும். எல்லா வீட்லேயும் ஒரு இறப்பு காரியம்னா அந்த 16 அன்னைக்கு போய் திதி தர்ப்பணம் கொண்டு போய் ஒரு தர்ம பிண்டம்னு ஒன்று கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அன்னையோடு உங்கள் லக்கணத்தில் இருக்கக்கூடிய மாந்தி பிரேத தோஷம் நிவர்த்தி ஆயிடும். இதுதான் இந்த முக்கியமான விஷயம். இதை மறக்காமல் நீங்கள் செய்யணும். அப்போ அந்த மாந்தி தோஷம் இந்த உலகத்தில் இப்படி ஒரு கர்மா இருந்ததுனால நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தர் ஆதரவற்ற பிரேதத்தை எடுத்து அடக்கம் பண்ணிக்கிறாங்க. அப்போ அதற்கு பதிலாக நம்ம எடுத்து ஒரு ஆதரவற்ற பிரேதத்துக்கு அடக்கம் செஞ்சு அதுக்குண்டான கோடி எல்லாம் செய்யறதுக்குண்டான ஈமகாரியத்துக்கு முழு செலவை எடுத்துக்கொண்டு அந்த தர்ப்பணத்தை கொண்டு போய் திதி கொடுத்தா அந்த ஆன்மா சாந்தியாகி முதல் போய் அந்த குடும்பத்துக்கு அந்த வாழ்த்துக்கள் வரும்போது அதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் பிறக்கிற குழந்தைகளுக்கு லக்கணத்தில் மாந்தி தோஷம் வராது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்கு இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தி பண்ணிவிட்டு இது ஒன்று செய்யுங்க கண்டிப்பாக, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த மாந்தி என்னால் செய்ய முடியலைங்க, அப்படியெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்போ அதுக்கு என்னென்னா இதுக்கு ஒரு கோவில், ஒரு ரகசிய கோவில் ஒன்று வச்சுருக்கேன். இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் லக்கணத்தில் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால் இந்த மாந்தி இந்த பிரேதத்தினுடைய கர்மா. கண்டிப்பாக இந்த மாந்திக்கு நான் ஒரு கோவில் சொல்கிறேன், அந்த கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் மீட்டெடுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இந்த ஆலயம் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா விஸ்வாமுத்தருடைய ஆலயம்னு போடுங்க. திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாபதி விஸ்வாமுத்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்தில் போய் பௌர்ணமி அன்னைக்கு அந்த கோவிலில் விஸ்வாமுத்தருக்கு ஒரு 21 அபிஷேகம் நடக்குது. இந்த லக்கணத்தில் மாந்தி இருக்கிறவங்க உங்கள் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் விஸ்வாமுத்தருடைய பாதத்தில் வச்சு அதுக்கு சாமிக்கு அலங்காரமெல்லாம் பண்ணி அந்த சாமிக்கு ஒரு 5 கிலோ திருநூறு அந்த விஸ்வாமுத்தர் மேலே சாத்தி அந்த திருநூறெல்லாம் எடுத்துக்கொண்டு முன்னாடி வச்சுருவாங்க. அங்கே போய் நீங்கள் விஸ்வாமுத்தர் கோயிலில் போய் சுவாமிக்கு தேங்காய் பழ பூ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தில் கொண்டு போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்தில் மாந்தி தோஷத்துக்கு நிவர்த்தி ஆகும். இதில் ஒரு கேள்வி உண்டு, ஏன் விஸ்வாமுத்தர் கோயிலுக்கு போகணும்? இந்த விஸ்வாமுத்தர் கோயில் போயிட்டு வந்தால் மாந்தி தோஷம் நிவர்த்தி ஆகுதற்கு காரணம் என்ன? இதை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷம். தசரத மகாராஜாவுக்கு குழந்தை இல்லை. விஸ்வாமுத்தர் ஒரு நாட்டுக்கு அரசனாக இருந்தவர், இந்த உலகத்துக்கே ஞானியாக இருந்தவர். அப்பேற்பட்டவர் அந்த வீட்டுக்கு ஒரு பெரிய உறவாக இருந்து ஏதாவது ஒன்று நல்லது செய்யணும்னு நினச்சி விஸ்வாமுத்தர் அவங்க மேலே ஒரு நட்பு வச்சார். இந்த உலகம் அறிஞ்ச ஒரு ஞானி அவர், ராஜரிஷி. அவருடைய சங்கல்பமே என்ன அப்படின்னா இழந்த சக்தியெல்லாம் மீண்டு வரணும் அப்படின்ற சங்கல்பம். அதனால தான் அங்கே மண்ணை மிதித்தவங்களுக்கு இழந்தது எதுவாக இருந்தாலும் திரும்ப கிடச்சிரும். அப்பேற்பட்ட விஸ்வாமுத்திரர் தசரத மகாராஜாவுடைய ஜாதகத்தை பார்த்து புத்திர பரிகாரம் செய்தீங்கன்னா ஆண் குழந்தை கிடைக்கும்னு சொல்கிறார். உடனே அதுக்கு உண்டான ஏற்பாடு தசரத மகாராஜா சொல்கிறார். உடனே அந்த யாகத்தை நடத்தின உடனே ராமர் பிறக்கார். ராமர் பிறந்து ராமர்னு பேர் வச்சது விஸ்வாமுத்திரர். அவருடைய வசிஷ்டருங்கிறவர் அவருடைய குடும்ப ஜோதிடர். அப்படி இருக்கும்போது ஒரு ராஜ ரிஷி அவர் யாகம் நடத்தி பிறந்து ராமர்னு பேர் வைக்கிறார். ஒரு 20-30 வருஷம் கிளம்பிச்சு ராமருக்கு திருமணம் பண்ணி வைக்கிறார். திருமணம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் தான் சீதா தேவிக்கு ராமருக்கு ஒரு பிரிவினை ஏற்படுது. ராவணன் கடத்திட்டு போயிடுறார். அதுக்கப்புறம் ராமர் வனவேசம் போய் பல நாள் இருந்தும் கூட என்னுடைய மனைவி நான் இழந்துட்டனே, இந்த இழந்ததெல்லாம் மீட்டெடுக்கணும்னு சொல்லி அத்தனை நாள் தவம் இருந்து இலங்கையில் போய் ராவணனுடைய வம்சத்தவே அழித்து
ஒரு சிவன் பக்தர் ராவணனை கொன்று முதல்ல இவர் வந்து சீதாதேவி மீட்டெடுத்துட்டு வர்றார். அப்போது ராமருடைய உடம்புல இருந்து ஒரு சக்தி இழந்துறார். ஒரு ராஜாவுடைய வம்சத்தில் பிறந்த குழந்தைக்கு ராமருக்கே அந்த பிரேத தோஷம் பிடிக்குது ராவணனை கொன்னதுனால. அப்போ ராவணனை கொன்னது சாதாரண விஷயம் இல்லை, ஒரு சிவன் பக்தரை கொன்னுட்டார். கொன்ன உடனே இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிரேத தோஷம் ரெண்டும் சேருது. இதை சேர்ந்த உடனே மக்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ராமருக்கு. அப்போ நான் யோசிக்கிறார், நான் பிறந்ததுக்கு காரணம் விஸ்வாமித்திரர், எனக்கு பேர் வச்சது விஸ்வாமித்திரர், எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சது விஸ்வாமித்திரர், இப்படி ஒரு விஸ்வாமித்தர் இந்த அளவுக்கு எனக்கு செய்தவர், என்னுடைய சக்தி நான் இழந்து நிற்கிறேன், அவர்கிட்டையே போகலான்னு தியானம் பண்ணும்போது திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் விஜயாவதி விஸ்வாமித்தருடைய ஆலயத்தில் இழந்த சக்தி எல்லாம் மீண்டு வரணும்னு யாகம் நடத்துகிறார். 108 அடியில் குழியை தோண்டி இன்றைக்கும் அந்த யாகம் நடத்துகிறார். அங்கே போய் அவருடைய விஷயத்தை சொன்ன உடனே அங்கே ஒரு நவகலச பூஜை பண்ணி 9 கலசங்கள் வச்சு 9 கலசத்தில் 9 வாசனை திரவியங்கள் போட்டு விஸ்வாமித்திரர் இருக்கக்கூடிய சக்தியை கொடுத்து பூஜை பண்ணி அந்த நவகலச தீர்த்தம் எடுத்து ராமருக்கு ஊற்றுறாரு. ராமருக்கு இழந்த சக்தி மீண்டு வருது. அப்போது அவருக்கு இழந்த சக்தி மீண்டு வந்த உடனே அவருக்கு புத்தி தெளிஞ்சிட்டார். அப்போ பிரேத தோஷம் விஸ்வாமித்திரர் நிவர்த்தி பண்ணி விட்டுட்டார். அப்படி விட்டதுக்கப்புறம் விஸ்வாமித்திரர் காலத்தொட்டு வணங்கிட்டு அவர் போகும்போது விஸ்வாமித்திரர் ஒரு வார்த்தை சொல்கிறார், நீ ஒரு சிவன் பக்தரை கொன்னுட்ட, அதனால் ஒரு சிவலிங்கம் பிடிச்சி வச்சு நீ சாமி கும்பிடு, அப்போ தான் உனக்கு பிரேத தோஷமும் பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுங்கிறார். அதுக்கப்புறம் தான் ராமேஸ்வரத்தில் மணலில் சீதாதேவியும் ராமரும் மணலில் லிங்கம் பிடிச்சி வச்சு அந்த பூஜை பண்ணி வரவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து தான் ராமர் வந்து லிங்கத்தை பூஜித்தார். அதுக்கப்புறம் அந்த இழந்த சக்தி எல்லாம் ஒரு தீர்த்தத்துக்கு இவ்வளோ பவர் இருக்குதே, விஸ்வாமித்திரருக்கு இவ்வளோ பவர் இருக்குதே, நாமளும் இந்த உலகத்தில் தீர்த்தத்தை உருவாக்கணும்னு சொல்லி 21 தீர்த்தத்தை ராமேஸ்வரத்தில் உருவாக்கி வர்ற மக்களுக்கெல்லாம் சங்கு தீர்த்தம், கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, சிந்து, காவேரி, சரஸ்வதி தீர்த்தம், சேது மாதா தீர்த்தம், தாமர தீர்த்தம், இப்படி எல்லா தீர்த்தத்தைங்களையும் 21 தலைமுறை தீர்த்தத்தை ராமேஸ்வரத்தில் உருவாக்கி சிவன் மேலே ஊற்றுற தீர்த்தமே அது கோடி தீர்த்தமாக இருக்கட்டுன்னு சொல்லி அந்த 22 தீர்த்தம் ராமேஸ்வரத்தில் உருவானதே விஸ்வாமித்திரருடைய ஆசீர்வாதத்தால் தான். அப்படி ஒரு விஸ்வாமித்திரருடைய ஆலயத்தில் அந்த முன்னோர்களெல்லாம் அங்கே போய் யாருக்கு லக்கணத்தில் மாந்தி இருக்கோ ராமரே போய் ஆதி காலத்தில் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் பரிகார பூஜை பண்ணித்தானே ராமேஸ்வரத்தில் போய் பிரதர்ஷனை இருக்குது. அப்படி இருக்கும் தருவாயில் அப்போ 4 கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், எல்லா கோவிலும் 4000 வருஷம் 5000 வருஷம் உருவான கோவில்கள், சாதாரண கோவில்கள் இல்லை. ஆனால் விஸ்வாமித்திரன்னு கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா 4,76,000 வருஷம் அந்த கோவிலுடைய வயது. அப்படி அடியில் இருக்கக்கூடிய அந்த சாம்பலை எடுத்து ஒரு வருஷ யாகம் வளர்த்தினா எப்படி இருக்குது அந்த சாம்பல், 1000 வருஷத்துக்கு முன்னாடி சாம்பல் எப்படி இருக்கும், 1,00,000 வருஷமான ஒரு கோவிலில் சாம்பல் எப்படி இருக்குன்னு ஆதி காலத்திலேயே ஆராய்ச்சி பண்ணி ஒரு மொத்த கணக்காக 4,76,000 வருஷம் அந்த கோவிலுக்காக அதை ஒரு டோட்டல் பண்ணி கூகுளில் கொடுத்துருக்காங்க முன்னோர்கள். அப்படி கொடுத்ததுனால இன்றைக்கி அதையும் நம்ம படித்து பார்த்து அந்த 4,76,000 வருஷம்னா 4 யுகம் கடந்து 5வது யுகத்தினுடைய கோவில். அந்த கோவிலில் அப்போ யாருக்கெல்லாம் நகை காணா போச்சு, கணவர் காணா போயிட்டார், மனைவி என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு, என் தொழில் என்னை விட்டு போயிருச்சு, எனக்கு குழந்தையே என்னை விட்டு பிரிஞ்சிருச்சு, என்னுடைய வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் எதையுமே அனுபவிக்க முடியல, இப்படி ஏதாவது ஒன்று இருந்துச்சுனால் வாழ்க்கையில் ஒரு முறை விஸ்வாமித்திர விஜயாவதி கோவிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் நீங்கள் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் வீடு போகிறதுக்குள்ளே இழந்ததெல்லாம் திரும்பி வந்த திருப்தியும் நிஜமும் நடக்கும். அப்படி ஒரு அற்புதமான கோவில். அங்கே நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வனாந்திர காட்டுக்குள்ளே இருக்குது, கடலோர பகுதியில் இருக்குது. அந்த கோவிலுக்கு நீங்கள் யார் போனாலும் தில்லைக்காளின்னு அந்த கோவிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் கடலோர பகுதியில் இருக்குது. விஸ்வாமித்திரே பூஜை பண்ணி அந்த தில்லைக்காளியுடைய சக்தியை வர வச்சு அந்த கோவிலில் போய் அங்கே போய்த்தான் கர்மாவை முடிக்கணும்னு சொல்லி தில்லைக்காளி கோயில் இருக்குது. மறக்காமல் அந்த கோவிலில் நீங்கள் இதெல்லாம் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தில்லைக்காளி கோயில் எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. 200 மீட்டர் தூரம் தான், ஒரே ஒரு வாய்க்கால் தான் குறுக்க. அந்த வாய்க்காலுக்கு அந்த பக்கம் வந்தீங்கன்னா அற்புதமான தில்லைக்காளி அம்மன் அங்கே இருக்குது.
அந்த தில்லைவன காளி கோயிலில் போய் நீங்கள் அங்கே போய் அந்த சாமி கும்பிட்டு உங்கள் பேரில் தேங்காய் பழ அர்ச்சனை பண்ணி உங்கள் ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு வந்தாச்சுன்னா விஸ்வாமித்திர கோவிலில் இருக்கக்கூடிய சக்தி தில்லைக்காளிகிட்ட இருக்குது. அதனால் தில்லைக்காளியும் கும்பிட்டுவாங்க. உங்கள் ஜாதகத்தை மறக்காமல் எடுத்துகிட்டு போய் பௌர்ணமி அன்னைக்கு வச்சு பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்கும். அந்த கோவிலில் ஒரு அதாவது விஸ்வாமித்திரர் உருவாக்கின ஸ்ரீசக்கரம் ஒன்று ஓமகுண்ட விநாயகர் கோவிலுக்குள்ளே இருக்குது. அந்த ஸ்ரீசக்கரத்தை தான் ராமர் அவர் தொட்டு வணங்கினது. அந்த ஸ்ரீசக்கரம் விஸ்வாமித்திரருடைய ரகசியம் என்னென்னா, இன்றைக்கி நான் அந்த கோவிலுடைய ரகசியத்துக்குள்ளே ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீங்கள் ஓமகுண்ட விநாயகர் கோயிலுக்குள்ளே ஒரு அடிக்குள்ளே ஒரு ஜானுக்குள்ளே ஆதிகால விஸ்வாமித்திரர் இருக்கார். அவரோட கையில் பார்த்தீங்கன்னா இடது கையில் சம்மணங்கால் போட்டு உட்காந்துருக்கார். அந்த கையில் பார்த்தீங்கன்னா லிங்க தத்துரூபமாக உள்ளுக்குள்ளே இருக்குது. யார் வேணாலும் வெளியே நின்று பூசாரிகிட்ட தீபம் காமிக்கும்போது கொஞ்சம் மாலையை ஒதுக்கி பார்த்தீங்கன்னா வெளியே நின்னே பார்க்கலாம். அந்த லிங்கம் தத்துரூபமாக 4 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க விஸ்வாமித்திரர். அதில் தத்துரூபமாக லிங்கம் இருக்குது. நான் 3 முறை பார்த்து தரிசனம் கிடச்சது, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு எதுக்கால ஒரு ஜானுக்குள்ளே தான் அந்த ஸ்ரீசக்கரம் அவருடைய பார்வையில் இருக்குது. அந்த பார்வையில் இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரத்தில் எல்லாரும் சாமி கோவிலுக்குள்ளே கருவறைக்குள்ளே போகணுங்கிறது இல்லை. அந்த கோவிலில் உங்கள் ஜாதகத்தை கொண்டு போய் ஸ்ரீசக்கரத்து மேலே வச்சு கொடுத்தாருன்னா போதும். அந்த பூசாரிகிட்ட சொல்லி, ஐயா அந்த ஸ்ரீசக்கரத்தில் என்னுடைய தலையெழுத்து, அதனால் நான் இங்கே வந்திருக்கேன், அந்த ஜாதகத்தை ஸ்ரீசக்கரத்து மேலே வச்சு ஒரு 3 எலுமிச்சம்பழமோ 5 எலுமிச்சம்பழமோ சாமிகிட்ட கொடுத்து ஸ்ரீசக்கரத்தில் வச்சு ஒரு தீபாரதனை காமிச்சு கொடுக்க சொல்லுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இழந்ததெல்லாம் மீண்டு வரும். இப்படி ஒரு அற்புதமான கோவில் இந்த உலகத்தில் இத்தனை காலமாக புதஞ்சு கிடந்திருக்குது. ஆதி காலத்தில் கடல்லையே மூழ்கி புதஞ்சிருந்தது. அவருடைய அவதாரம் எடுத்து யாருக்கோ சொல்லி ஒரு 30-40 வருஷத்துக்குள்ளே அந்த கோவில் மேலே வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு 2000 பேர் 3000 பேர் அந்த கோவிலுக்கு போகிறாங்க. இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு மாந்தி தோஷம் பிரேத தோஷம் இருந்தால் அவங்களுக்கு நவக்கலச பூஜை பண்ணி அந்த கோவிலுக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கோவிலுக்கு போய் எத்தனையோ பேருடைய தலையெழுத்து மாறி இருக்குது. அப்படி ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த கோவில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆதிகால பரிகாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் நான் ஆன்லைன் மூலியமாகவே கொடுக்குறேன். அந்த புத்தகத்தை ஒரு முறை நீங்கள் வாங்கி பார்த்தீங்கன்னா மாந்தி தோஷத்தை பற்றி 5.5 கிலோவில் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். எல்லா விஷயங்களும் ஆதிகால பரிகாரமே 1736 பரிகாரம் இந்த உலகத்துக்கு தேவைன்னு சொல்லி எழுதியிருக்கேன். அதில் மாந்தி முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா, நாங்கள் ஜாதகம் கணிக்கும் போது என்னுடைய வயசு 30 வருஷமாக நான் ஜோதிட துறையில் இருக்கேன். என்னுடைய அப்பா 60 வருஷம் வரைக்கும் ஜாதகம் பார்த்தார். எங்கள் தாத்தா 90 வயசுக்கு மேலே வரைக்கும் இருந்தார். இன்னும் முன்னோர்களெல்லாம் எனக்கு தெரியாதவங்க எத்தனையோ ஆண்டுகால் வாழ்ந்தாங்க. அத்தனை பேருமே இந்த ஜாதகத்தை லக்கணம் கணிக்கும் போதே மாந்தி தோஷத்தை கணிச்சிருவாங்க. இந்த மாந்தியை கம்ப்ளீட்டாக கணித்து ராசி கட்டத்தில் லக்கணத்துக்கு எத்தனாம் இடத்துல மாந்தி வருதோ அதை கரெக்டாக போட்டு தான் ஆதி காலத்தில் ஜாதகம் எழுதி ராசி கட்ட நவம்ச கட்டத்தை உருவாக்கி 9 8 தசவர்க்கங்கள் அஷ்டத்துக்கு 8 தசவர்க்கங்கள் போட்டு கணித்து எல்லாத்துக்கும் பரல் எழுதி ஆயுள் ஸ்தானத்தை கூட்டி சாதக அலங்காரமாக மஞ்சள் தொடச்சி ஒரு வீட்டில் வச்சு வீடு வாசலெல்லாம் வலித்து அந்த வீட்டில் போய் இந்த குழந்தை பிறந்ததுக்கு தலையெழுத்துவே நான் எழுதி வச்சுருக்கிறேன். இந்த சாதகம் இனிமேல் தான் உனக்கு பாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை சாதகமாக மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி சாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு சாதகம் எழுதி கொடுத்து அவங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க. இப்படித்தான் ஆதி காலத்துலேருந்து மாந்தியை கண்டுபிடிச்சாங்க. இது நான் 30 வருஷத்துக்கு முன்னாடியே நான் ஜாதகம் கணித்த எல்லா நோட்லேயுமே மாந்தி தோஷத்தை பற்றி எழுதியிருக்கேன். அன்னைக்கெல்லாம் விஞ்ஞானங்கள் வளரலை, யூடியூப் வரல, அதனால் எல்லாத்துக்கும் தெரியல. ஆனால் இன்றைக்கி உலகம் பூரா ஒரு விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறதே யூடியூப் தான். அதனால் அதில் மாந்தி பற்றி நான் ஆதி காலத்தில் எழுதின ஜாதகங்கள் எல்லாம் மாந்தியோடு தான் எழுதியிருப்பேன். அன்னைக்கும் மாந்தி தோஷத்துக்கு ஒரு ஆதரவற்ற பிரேதத்தை அடக்கம் பண்ணால் அந்த கர்மா போகுங்கிற விதியை நிறையா மக்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னால் முடிஞ்ச ஆதரவற்ற பிரேதங்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறேன், அன்னதானங்கள் நிறையா பண்ணுறேன். புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். நீங்கள் கோயிலில் போய் விஸ்வாமித்திரர் கோயிலில் போய் இந்த மாந்தி தோஷத்துக்கு விளக்கு போடுறதா இருந்தால் அதுக்கு ஒரு அர்த்தமுள்ள ஒரு வரிகளை சொல்கிறேன்.
இது முன்னோர்களுடைய கர்ம வினைக்கு உண்டான ஒரு விதி. முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவினைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவினைகளும் என்னுடைய தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவினைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டுன்னு விளக்கு போடுங்க. உங்கள் குடும்பத்திலேயே வெளிச்சம் கிடச்சி வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க. இப்படியெல்லாம் இந்த பாட்டை சொல்லி எங்கே போனாலும் இந்த பாட்டை சொல்லி விளக்கு போடுங்க. முற்பிறவி கர்மா, எப்பிறவி கர்மா, இப்பிறவி கர்மா, முக்கர்மாவும் தீர்ந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ராஜகோபுரமாக நீங்கள் வளருவீங்க. யாருக்கெல்லாம் லக்கணத்தில் மாந்தி தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த விஷயத்தை கண்டிப்பாக செய்யுங்க. அந்த விஸ்வாமித்திர கோயிலுக்கு போகும்போது காரில் போகிறவங்க வெறுங்கையில் போக வேண்டாம். அந்த கோயிலை சுற்றி கடைகள் எதுவுமே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் கூட ஒரு டீ காப்பி போடுறதுக்கும் கூட ஏதாவது சாப்பிடணுன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் வரணும். அதனால் அரிசி, அன்னதானத்துக்கு அரிசி, பருப்பு, காய்கறி, அவங்களுக்கு உண்டான காப்பி டீக்கு உண்டான பொருள்கள், அதுக்குண்டானது அவளு சக்கரை கல்கண்டு, இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் உங்கள் சொந்த வீடாட்ட தாய் வீடாட்ட நினச்சி மனசார கொண்டு போய் கொடுங்க. வர மக்களுக்கெல்லாம் அன்னதானம் போட்டு எல்லாருக்கும் அங்கே வயிறார பசியோடு யாரோ 10 பேர் உட்காந்துருப்பாங்க. அங்கே நீங்கள் கொடுத்த அரிசி இருந்தால் சமைச்சு போட்டு அவங்க பசியாத்தியாவது கொஞ்சம் தூரம் நடந்து வரலாம். அதுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்க. இது ஒரு தர்ம செயல் தான் மாந்திக்கு. அதனால் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த புக்கிலும் இல்லை. அப்போ கொஞ்சம் குறையும். அப்பேற்பட்ட கோவில். நான் கீழே போயிட்டுருக்கிற என்னோடய நம்பரு நானே சொல்லிடுறேன். 9361388202. இந்த நம்பர் என்னுடைய நம்பர் தான். ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க. இந்த மாந்தி தோஷத்துக்கு உண்டான பரிகாரத்துக்கு உண்டான கோவிலுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் அந்த பூஜைகளை பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு நம்பர் எடுக்கலைனாலும் கூட 9655715555 இந்த 2 நம்பரு இந்த பதிவிலேயே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த சேனலை மறக்காமல் முதல்ல நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன் அப்படின்னா கர்ம வினையை பற்றி இந்த உலகத்தில் நிறைய பேர் மக்களை தெரிஞ்சுக்கணும். அதில் இந்த பதிவில் தான் உண்மையான ஒரிஜினலான பதிவை இந்த உலகத்துக்கு நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதில் வரக்கூடிய பதிவுகள் எல்லாமே ஆதிகால பரிகாரங்களை நிறைய மக்களுக்கு கொடுக்குறேன். அதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலிமா இன்றைக்கி ஒரு பதிவு கிடச்சிருக்குதுன்னு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நன்மை நடக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேயே நம்மளது ஆஃபீஸ் இருக்குது. சென்னையில் வடபழனியில் கோவில் கோபுர வாசல் பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. இந்த 2 ஆஃபீஸ்லேயுமே நம்ம ஜாதகம் பார்க்குறோம். உங்களுக்கு ஏதாவது காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கூப்பிடுங்க. உங்களுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கிடைக்கும் என்று சொல்லி, உங்களுக்கெல்லாம் ஐயா இந்த சேனலை உருவாக்கிட்டு இருக்கிறார். இந்த சேனலை வர வச்சு ஐயா பேசின குடும்பத்துக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சொல்லி, நம்ம அபிநயா அவங்க இந்த இடத்துல இந்த வார்த்தையை மாந்தி பற்றி கேட்கலினா இவ்வளோ விஷயம் கிடச்சிருக்குமா, அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லி நான் இந்த மாந்தியை எல்லா மக்களும் போய் பலனடைங்க. அம்மா சொல்லுங்க ஐயா. மாந்தி பற்றி ஒரு தெளிவான, சரி, மாந்திக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத இவ்வளோ தெளிவாக சொன்னதுக்காக ரொம்ப நன்றி ஐயா. இதனால கஷ்டப்பட்டுட்டு இருக்க நிறைய குடும்பங்கள் நல்லா இருப்பாங்கன்றத நம்புகிறோம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.